செய்தியாகவும் பார்க்கிறோம். என்ன மொத்தம் பதிவான வாக்குகள்ல எண்ணப்பட்ட வாக்குகளினுடைய சதவீதம் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். தற்போது வரை எண்ணப்பட்ட வாக்குகள்ல பாஜக 38% வாக்குகள் பெற்றிருக்கிறது. மொத்தம் பதிவான வாக்குகள்ல 7.7% வாக்குகள் மட்டும்தான் எண்ணப்பட்டிருக்கிறது. அதுல 40% வாக்குகளை காங்கிரஸ் பெற்றிருக்கிறது. அதுலயும் அந்த ஓட் பர்சன்டேஜ்லயும் அந்த டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2% இருக்கு. பட் இப்போ வந்திருக்கிற எலெக்ஷன் கமிஷனோட ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கும் காங்கிரஸுக்குமான இட எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட 7 இடங்கள் அதிகமாக காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு இருக்குது. அதாவது 81, இன்னும் ஒரு 9 இடங்கள்ல வந்து முன்னிலையே வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுக்காத ஒரு சூழ்நிலையில் இருக்கு. ஸோ பாஜக வெற்றி பெற்றால் அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படும். காங்கிரஸுக்கு ஒரு பெரும் பின்னடைவாக இந்த தோல்வி வந்து பார்க்கப்படும். அவங்க ஆட்சியில் இல்லைன்னா கூட காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வரும் சொல்லப்பட்ட நிலையில் அந்த இடத்துல 3வது முறையாக பாஜக வருவதை புறம் தள்ளிட்டு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் கூட பெரும்பாலும் ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற முடிவுகளை தான் கொடுத்திருந்தது. ஆமாம், இப்போது என்னதான் உங்களுக்கு காங்கிரஸ் வெற்றி பெற்றாலும் கூட மற்றவங்க சொன்ன அளவுக்கு அந்த 51-55 இடங்கள் காங்கிரஸ்க்கு வருமாங்கிறதையும் பார்க்கணும். ஸோ இது எல்லாமே எங்கே கொண்டு வந்து முடிக்குதுன்னா இந்த ஒப்பீனியன் போல்ஸுங்கிறதும் இந்த எக்ஸிட் போல்ஸுங்கிறதும் வந்து நம்பக்கூடிய நிலைமையில் இன்னைக்கு இல்லை. மக்களினுடைய அந்த முடிவுகள் வந்து எந்த நேரம் வேண்டுமானாலும் மாறலாம் அப்படிங்கறது தான் இது காட்டுது. ஏன்னா லோக்சபா அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பாயிண்ட் நமக்கு உணர்த்துதா? ஏன்னா 90 இடங்கள்ல 51 இடங்கள்ல 500 வாக்குகள் வித்தியாசத்துல தான் காங்கிரஸுக்கும் பாஜகவும் இடையிலான அந்த போட்டி அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இல்ல இது நீங்க போடுற டிக்கர் எல்லாமே எதை குறிக்குதுன்னா திரு முருகானந்தம் சாரும் கரெக்டா சொன்னாங்க, இது ஏர்லி ஸ்டேஜ் தான். ஓகே, இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் மாறலாம். கிட்டத்தட்ட 100% வாக்குகளில் 8% தான் எண்ணியிருக்காங்கன்னும் போது இன்னும் 92% இருக்கும்பொழுது அது எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். ஓகே, மாறுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. நீங்கள் லோக்சபா எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு தான் தெரிய வருது வந்து பாஜக வந்து தனி பெரும்பான்மை பாஜக பெறாது அப்படிங்கிறது. ஸோ 11-11:30 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தொடர்ந்து பேசலாம். திரு முருகானந்தம், இப்போ ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அங்கு முன்னிலை வகிக்கிறது. குறைவான வாக்குகள் தான் எண்ணப்பட்டிருக்கு அப்படின்னாலும் மார்னிங்ல இருந்து அந்த ஏர்லி ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு. பாஜகவுக்கான ஒரு முன்னணி அப்படிங்கிற ஒரு இடத்தை பார்க்கிறோம். அதே நேரத்தில் வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்தா எண்ணப்பட்டிருக்கக்கூடிய வாக்குகளின் அடிப்படையில் காங்கிரஸ் 40%ஆகவும் பாஜக 38%ஆகவும் இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? தேவப்பிரியன் ஆரம்பத்திலேருந்தே அதான் சொன்னோம். நேரடியாக ஹரியானாவில் ஏறக்கூடிய அத்தனை இடங்களிலும் நேரடியாக பணியாற்றி இருக்கின்றேன். அதனால் இந்த முறை நான் இதுக்கு முன்னாலே சொன்னேன், மாறி எப்பொழுதுமே ஹரியானாவுடைய மக்கள் வாக்களிக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய நபர்கள். அதிகபட்ச சீலிங் வந்து 10 வருஷத்துக்கு மேலே யாருக்குமே ஒரு வாய்ப்பை தந்ததில்லை. இந்த முறை நாங்கள் கடுமையாக களம் காண்டு இருக்கின்றோம். பல்வேறு விஷயங்களை மக்களிடத்தில் வைத்திருக்கின்றோம். நம்பிக்கை தரக்கூடிய பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக நிறைவேற்றுவோம். சகோதரர் சிவப்பிரியன் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அதிக அளவுல அவர்கிட்ட இருந்து ஒரு மாறுபட்ட கருத்தை நான் வைக்க விரும்புகின்றேன். அது வந்து அதிக அளவில் அவர்கள் யோசனை செய்யவில்லை அல்லது வந்து பெரிய அளவில் அங்கே கான்சென்ட்ரேட் பண்ணாம விட்டுட்டாங்க ஹரியானா அப்படின்னு. அதுல இருந்து பிரதமர் அங்க எலெக்ஷன் கேம்பெயினை ரொம்ப குறைந்த அளவிலான எண்ணிக்கையில தான் மேற்கொண்டாரு. குறைந்தபட்சம் 3 அல்லது 4 ரேலிஸ் தான் அங்க பாரதிய ஜனதா மேற்கொண்டது அப்படிங்கிற கருத்தையும் சொல்றாங்க. இல்லைங்க தேவப்பிரியன், எங்களுக்கு கள நிலவரம் தெரியும்ப்பா. பிரதமர் அங்கே வரணும், அதிகமாக அவர் வந்தால் இன்னும் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் நிச்சயமாக வருவார். அதுக்கு வெளிநாடுடைய பயணங்கள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட பயணங்கள் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் இருக்கின்றது. நீங்கள் வந்து போல் ஆஃப் போல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த அத்தனை பேரும் காங்கிரஸுக்கு சாதகமாக சொல்லியிருந்தார்கள். இருந்தாலும் கூட ஆரம்பத்திலிருந்தே நான் ஒரே ஸ்டாண்டில் இருக்கிறேன். இது கடுமையாக ஒரு போட்டி நிலவக்கூடிய ஒரு கடுமையான போட்டி நிலவக்கூடிய ஒரு மாநிலம். பொறுத்திருந்து பார்ப்போம். மிக நம்பிக்கையோடு இருக்கின்றேன். திரும்பவும் சொல்லுகின்றேன், ஏற்கனவே பல இடங்களிலே அங்கே களம் காண்டு இருக்கின்றோம் நேரடியாக. நானும் கூட ஒரே ஒரு தொகுதியை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னோம்னா லாடுவா அப்படின்னு ஒரு தொகுதி இருக்கின்றது. அதில் வந்து இப்போ இருக்கக்கூடிய
நாயப் சிங் சைனி அவர்கள் களம் காணக்கூடிய அந்த தொகுதி அவர்கள் தோற்க வேண்டும் அப்படின்னு ஒட்டுமொத்த அத்தனை பேர் காங்கிரஸ்காரங்களே அங்க போய் நின்று வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால அது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு தொகுதி. அது மாதிரி பல்வேறு தொகுதிகள் என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஒவ்வொரு தொகுதி எந்த தொகுதியை சொன்னீங்கனாலும் அந்த தொகுதியில் என்ன அரசியல் சூழ்நிலை அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். இருந்தாலும் கூட இந்த முறை ஒரு ஹேட்ரிக் விக்டரி அதை நோக்கி போக வேண்டும் அப்படின்னு சொல்லி சைலண்டா என்னெல்லாம் செய்ய முடியுமோ, கடுமையாக எப்படியெல்லாம் உழைக்க முடியுமோ, மக்களையெல்லாம் எப்படியெல்லாம் சந்திக்க முடியுமோ, பயனாளிகளுக்கு எப்படியெல்லாம் நேரடியாக சந்திக்க முடியுமோ அப்படி நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். ஹரியானாவுடைய தேர்தலை வைத்துத்தான் டெல்லியில் இருக்கக்கூடிய அரசியலும் ஓரளவுக்கு ஒத்துப்போகக்கூடிய ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்கும். அதனால கடுமையாக களம் காண்டு இருக்கின்றோம். மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கின்றோம். இன்னும் ஒரு 2 மணி நேரங்கள் ஆகும் முழு நிலவரங்கள் தெரிவதற்கு. ஆனாலும் கூட நம்பிக்கை இருக்கின்றது. அதே போல ஜம்மு காஷ்மீர் அதே மாதிரி தான். ஜம்மு காஷ்மீர் பத்தி பேசுகின்ற பொழுது நீங்க சொல்லுங்க, அதற்கான புள்ளி விவரங்களும் கூட என்னால் தர முடியும். அங்கே கூட தொடர்ந்து பேசலாம். தற்போதைய முன்னணி நிலவரங்களை நம்ம பார்க்கிறோம். ஹரியானாவை பொறுத்தவரைக்கும் மொத்தமுள்ள 90 தொகுதிகளில் 50 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 33 இடங்களிலும், பிஎஸ்பி கூட்டணி 2 இடங்களிலும், இதர கட்சிகள் 5 இடங்களிலும் முன்னிலை வகிக்கக்கூடிய தற்போதைய நிலவரத்தை நாம் பார்க்கிறோம். தொடக்கத்தில் காங்கிரஸ் கட்சி முன்னிலை வகித்து வந்த ஒரு சூழல் இருந்தது. பாரதிய ஜனதா கட்சி பின்தங்கி இருந்தது. ஆனால் தற்போது அந்த திருப்பம் என்பது ஏற்பட்டு மாறாக பாஜக முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் தற்போது 33 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது என்கிற இந்த செய்தியையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரு ஜென்ராம், இது ஏர்லி ஸ்டேஜ் தான். இன்னும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் ஆகலாம் ட்ரெண்ட்ஸ் தெரியறதுக்கு. ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் சொன்ன செய்தியே மாறலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை பாரதிய ஜனதா கட்சி வெளிப்படுத்துது. உங்களுடைய முதற் பார்வை? ஏர்லி ட்ரெண்ட் இப்பவும் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. அதனால இன்னும் 1 மணி நேரம் காத்திருந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வருதா ரிசல்ட்ல அப்படிங்கிறத பார்க்கலாம்னு சிவபிரியன் சொல்றதை நான் ஏற்கிறேன். அதுவும் ரைட்டு தான். அதே சமயம் திரு முருகானந்தம் சொல்றதும் சரியான கருத்தாகத்தான் இருக்குது. அதாவது எக்ஸிட் போல்ஸ் வாக்கு கணிப்புகள் சொன்ன அளவுக்கு இல்லை. அது போக ஊடகங்கள்ல கட்டுரைகளாக, செய்தி கட்டுரைகளாக, ஆங்கில நாளிதழ்கள்ல, இணையதளங்கள்ல, எல்லா இடங்கள்லயும் பத்திரிகையாளர்கள் மூலமாக கிடைத்த தகவல்கள் எல்லாம் மிகப்பெரிய அதிருப்தியில ஹரியானா மக்கள் இருக்கிறாங்க. பாஜக மேல மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் அப்படிங்கிற கருத்தையே தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. எக்ஸிட் போல்ஸுக்கு முன்னாடியே கூட அவங்க அப்படித்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த செய்திகளின் அடிப்படையில பார்க்கும்போது இப்போது இருக்கக்கூடிய நிலைமை இழுபறி என்ற நிலைமையே கூட பாஜக ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிற உணர்வை தான் கொடுக்குது. இந்த அவங்க முருகானந்தம் ரொம்ப தெளிவாக அதே சமயத்துல அடர்த்தியாக சில விஷயங்களை சொன்னாரு. என்னென்ன வழிகளில் எல்லாம் பயனாளிகளை சந்திக்க முடியுமோ அந்தந்த வழிகளில் எல்லாம் அவர்களை சந்தித்து நாங்கள் வேலை செய்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. அதனுடைய ரிசல்ட் தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ரொம்ப கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறதாக வந்த ஊடகங்கள்ல வந்த செய்திகளுக்கு மாறாக மிக கடுமையான ஒரு போட்டியை உருவாக்கி அதுல கடைசியாக ஒரு எட்ஜ் பிஜேபிக்கு கிடைக்கும் என்றால் அவங்க முதல்ல இருந்த சூழலை கடைசி ஒரு வார காலங்கள்ல ஒரு வார காலத்துல மிகப்பெரிய முயற்சிகளோடு அதை முறியடித்து இருக்கிறார்கள். அந்த நீங்க சொல்ற விஷயங்கள் செய்திகளாக வந்த விஷயங்கள் களத்துல இல்ல அப்படின்னு பார்க்க முடியுமா? விவசாயிகள் போராட்டம், அக்னிபத் வீரர்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி, மல்யுத்த வீரர்களினுடைய போராட்டம், வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிற பல ஃபேக்டர்ஸ் சொல்லப்பட்டது.